பல ஆண்டுகளுக்கு முன்பு கடலின் மனத்துடன் கலந்திருந்த ஒரு அழகான நகரம் பூம்புகார். அந்த நகரத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுடைய பெயர் தமிழ். தமிழ் மிகவும் ஆர்வமுள்ளவன். கடலை பார்த்தால் அவன் கண்கள் மின்னும். இந்த கடல் எங்கே போகுது? நான் ஒரு நாள் பார்ப்பேன். நாம் சங்க தமிழர், கடலை வென்றவர்கள். நீயும் நம் வம்சத்தில் வந்தவன். நீயும் வெல்ல வேண்டும் தமிழ. ஒரு இரவு தமிழுக்கு ஒரு அதிசய கனவு வந்தது. அவன் ஒரு பெரிய மரக்கப்பலின் மேல் நின்றிருந்தான். காற்றில் பறக்கும் வெள்ளை சீலை. கடல் அலைகள் வாழ்க சங்கத்தமிழன் என்று கத்துவது போல. கனவில் ஒரு குரல் கேட்டது. தமிழ், உன் துணிச்சல் தான் உன் திசை காட்டி. அவன் திடீரென எழுந்தான். அவன் முடிவு செய்தான், நானும் ஒரு கடல் பயணம் போகணும். என்னை யாரோ அழைக்கிறார்கள். என்னால் முடியும். தமிழ் தாத்தாவிடம் கேட்டான், நான் கடல் பயணம் போகலாமா? என்னால் முடியுமா தாத்தா? பயணம் என்பது அலைகளோடு விளையாடுவதல்ல, அது அறிவோடு வாழ்வது. அவரிடமிருந்து தமிழ் கற்றுக்கொண்டான். நட்சத்திரம் பார்த்து திசை காண்பது, காற்றின் வாசம் உணர்ந்து மழை வருவது அறிதல், அலை ஓசையை கேட்டு ஆழம் தெரிந்து கொள்வது, இவை எல்லாம் தெரிந்து கொண்டு சிறிது நாளில் தமிழ் தயாரானான். ஒரு அழகான காலை. பூம்புகார் துறைமுகத்தில் மக்கள் கூடியிருந்தார்கள். சங்க தமிழன் வாழ்க, சங்க தமிழன் வாழ்க என்ற முழக்கம். தமிழ் கப்பலில் ஏறினான். அவன் மனதில் பயம் இருந்தது. ஆனால் அதைவிட பெரியது துணிச்சல். 3ஆம் நாள் இரவு பெரிய புயல் வந்தது. மற்றவர்கள் பயந்தார்கள். தமிழ் தாத்தாவின் வார்த்தையை நினைத்தான். துணிச்சல் தான் உன் திசை காட்டி. துணிந்து செல் தமிழ். அவன் நட்சத்திரத்தை பார்த்தான். கப்பலை சரியான வழியில் திருப்பினான். சிறிது நேரத்தில் புயல் அமைதியானது. அனைவரும் தமிழை பார்த்து கைதட்டினர். கப்பல் ஒரு அழகான தீவுக்கு வந்தது. சிறுவர்கள் தமிழை சுற்றி வந்தார்கள். தமிழ் அவர்களுக்கு தமிழில் பாடல் பாடி காட்டினான். மொழி வேறாக இருந்தாலும் நட்பு ஒரே மொழி. அந்த நாட்டின் முதியவர் சொன்னார், தமிழ், உன் துணிச்சல் உன்னை பெரியவராக்கும். மேலும் அந்த பெரியவர் ஒரு திசை காட்டியை தமிழுக்கு கொடுத்தார். தமிழ் அந்த திசை காட்டியை பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டான். கப்பல் பூம்புகார் துறைமுகத்தை அடைந்தது. மக்கள் ஆரவாரம் செய்தனர். சங்கத்தமிழன் வாழ்க! தாத்தா தமிழை அணைத்தார். இன்று நீ என் பேரன் மட்டுமில்லை, நீ சங்க தமிழன், சங்க தமிழன். அந்த நாள் முதல் பூம்புகாரில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் கடலை பார்த்து பயப்படவில்லை. அவர்கள் சொல்வார்கள், நாமும் சங்கத்தமிழர். கடல் அலைகள் இன்னும் அந்த நகரை தொடும்போது அவை ஒரு குரல் போல ஒலிக்கும். தமிழ் சிரித்தான். அவன் புரிந்து கொண்டான். கடலை வெல்வது அலைகளை வெல்வதல்ல, பயத்தை வெல்வதுதான். கதை சொல்லும் பாடம். துணிச்சல் இருந்தால் பெரிய உலகம் திறக்கும். நட்பு எல்லைகளை கடக்கும். அறிவுதான் உண்மையான செல்வம்.